கண்ணியமிக்க மேலான பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுடைய காலத்தை நாங்கள் அடைய போகிறோம். ஆனால் அந்த ரமதானுடைய காலத்தின் பெருமதி என்ன, இந்த ரமதானுடைய கௌரவம் என்ன, இந்த மாதத்தின் சிறப்பு என்ன என்கிறத நாங்கள் விளங்கியவர்களாக இந்த ரமதானுடைய காலத்தை நாங்கள் அடையோம். இந்த ரமதானுடைய காலத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி ஊஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இது. இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழியாக இருக்குது, நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனாக இருக்குது. ஒபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், தெளிவான ஆதாரங்களாகவும் இந்த குர்ஆன் இருக்குது. சத்தியத்தை அசத்தியத்தை வேறுபடுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்குது. அந்நியமிக்கவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் என்கிறது நன்மைகளும் பரக்கத்துகளும் நிறைந்த மாதமாக இருக்குது. குர்ஆனும் இறக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த மாதத்தில் தான் இறங்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதம் முழுவதும் அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய மக்ஃபிரத், அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போன்ற இந்த 3 விடயங்களாலும் இந்த மாதம் சூழப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமதானுடைய மாதம் வந்தா, இதா ஜாஅ ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அப்வாபுல் நார், நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் சங்கிலிகளால் கட்டப்படுகிறார்கள். அப்போ சொர்க்கத்துடைய வாசல்கள் அப்படியே திறக்கப்படுகிறது. நன்மைகள் அதிகரிக்கப்படுறதுக்காக நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுது. ஈமான் உள்ளவர்களுடைய பாவங்கள் குறைகிறதுக்காக ஷைத்தான்கள் எல்லாம் கட்டப்படுறாங்க. ஏனைய மாதங்களை போல இந்த ஷைத்தான்களால தீமைகளை செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதத்தை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த உம்மத்துக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏனெண்டா அல்லாஹ் குர்ஆன்ல ஏனைய சமூகத்தை விட, வெளியாக்கப்பட்ட சமூகங்கள்ல நீங்க தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உம்மத்தை அல்லாஹ் சிறப்பிச்சிருக்கிறான். பல விடயங்களை கொண்டு அல்லாஹ் சிறப்பிச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ். மனிதர்களுக்காக இந்த உம்மத் வெளியாக்கப்பட்டவர்கள்ல நீங்க தான் சிறந்த உம்மத்தாக இருக்கிறீங்க. ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். வ துஅமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். ஏனைய உம்மத்துகளை விட இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறான். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தன்னுடைய முழுமையான ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ்ட எத்தனையோ ரஹ்மத்துகள், எத்தனையோ அருள்கள், எத்தனையோ சிறப்புகள் எங்களுக்கு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துங்கிறதுக்காக. இதற்கு சாட்சியாக இந்த குர்ஆனுடைய ஆயத், வெளியாக்கப்பட்ட சமூகங்கள்ல நீங்க தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறது. இதற்கு சாட்சியாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோன்பாளி, இந்த நோம்பினுடைய சிறப்புகளை கொஞ்சம் பார்ப்போம். அதில் முதலாவது சிறப்பு தான், ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை அல்லாஹ்விடத்தில் மிஸ்குடைய வாசனையை விட மேலானதாக இருக்குது. ஏனெண்டா
ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள்ள சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே போகாத பொழுது, அந்த வயிறு காலியாக இருக்கும் பொழுது வாயுடைய அந்த வாசனை அப்படியே மாறுது, ஒரு விதமான நாத்தம் ஏற்படுகிறது. இது ஏனைய மனிதர்களுக்கு இது அசிங்கமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இது மேன்மையானதாக இருக்குது. ஏன்? இது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய இபாதத்தின் மூலம் உருவானது. யாருக்காக வேண்டி நீங்கள் நோன்பு இருக்கிறீங்க? அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு இருக்கிறீங்க, இவர் யாருக்காகவும் அல்ல. அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு இருக்கும் பொழுது அந்த நோன்பின் மூலமாக வரக்கூடிய அந்த வாசனை, அந்த ஒரு விதமான நாற்றம் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்தில் மேன்மையானதாக இருக்குது. அப்போ அல்லாஹுடைய இபாதத்தால், அல்லாஹுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால உருவாகக்கூடிய எதுவும் அது அல்லாஹுக்கு விருப்பமானது தான். அல்லாஹ் அதை விட மேன்மையாக அந்த நாற்றத்தை, அதை ஒரு மிஸ்கை விட மேன்மையானதாக அல்லாஹ்விடத்தில் அது இருக்குது. அதுக்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். உதாரணமாக, அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் கொல்லப்படுறார், ஷஹீதாகிறார், கழுத்து வெட்டப்படுகிறது, அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவர் கொல்லப்படுகிறார். ஆனால் கியாமத்துடைய நாளையில் அந்த ஷஹீத் எப்படி வருவார்? காயத்தோட, இரத்தத்தோட வருவார். அவருடைய அந்த நிறம் இரத்தத்தினுடைய நிறமாகத்தான் இருக்கும். அது அந்த வாசனை இருக்கிறதே, மிஸ்குடைய வாசனை. அது ஏன் காரணம்? அது அல்லாஹுக்காக செய்த தியாகம். அது அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக அவர் செய்த தியாகம். அது அதற்காக அவருடைய அந்தஸ்து மிக உயர்ந்ததாக அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அதே போல ஹஜ்ஜுடைய அமலை பாருங்க. ஹஜ்ஜுடைய அமல்ல நாங்கள் கண்டிருப்போம், ஹாஜிகள் அரஃபாவுடைய நாளில் தலைவிரி கோலமாக தலையெல்லாம் அப்படி குழம்பி போய் அப்படி பார்க்கறதுக்கு ஒரு குழப்பமான நிலையில தான் இருப்பாங்க. அல்லாஹ் இந்த ஹாஜிகளை பார்த்து மலக்குமார்களிடத்துல பெருமை பாராட்டி பேசுறான். அல்லாஹ் மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்றான், உன்துரு இலா இபாதி ஹாஉலா, மலக்குகளே என்னுடைய இந்த அடியார்களை பாருங்க, அவர்களுடைய தலைகள் அப்படியே முடிகள் எல்லாம் குழப்பமான நிலையில் இருக்குது, தூசி படிந்தவர்களாக என்னிடத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த தோற்றம் அப்படியே தூசி படிஞ்சு தலைவிரி கோலம் முடிவாராம, இதெல்லாம் ஏனைய நேரங்களில் அது பிடிக்காத ஒன்றாக இருந்தாலும் ஹஜ்ஜில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்குது. ஏன்? அது அல்லாஹுக்கு கீழ்ப்படிவதால் ஏற்பட்டது. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய அந்த கடமையை அவர் செய்ய போனார், அதன் மூலம் ஏற்பட்டதுங்கிறதுனால அல்லாஹுக்கு விருப்பமாக இருக்குது. அதே போல் இந்த ரமலானுடைய இந்த நோன்பினுடைய சிறப்புகளில் இரண்டாவது சிறப்பு தான், நோன்பாளிகள் இஃப்தார் செய்யும் வரைக்கும், நோன்பை துறக்கிற வரைக்கும் மலக்குகள் அவருக்காக மன்னிப்புக்காக துவா செய்கிறாங்க, அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. மலக்குகளுடைய அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து! அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் எவ்வளோ பெரிய மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய துவா, அந்த மலக்குகளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா. அதனால் நோன்பாளி பசியோடு இருக்கிறார், அதே நேரம் மலக்குகளுடைய துவாவையும் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மலக்குகள் இவ்வளோ உயர்ந்தவங்கள் என்றா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யு'மரூன். லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதை அவங்க மீறதில். வ யஃஅலூன மா யு'மரூன், அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவங்க முழுமையாக செய்கிறாங்க. மனிதர்கள் அப்படி இல்லை. அல்லாஹ் கட்டளையிட்டது என்னமோ அதுக்கு மாற்றம்தான் மனிதன் செய்வான். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் மனிதன் செய்வான். ஆனால் மலக்குகள் அப்படி அல்ல, எதை ஏவப்படுறாங்களோ அதைத்தான் செய்வாங்க அவன். இப்போ மலக்குகள் எவ்வளோ உயர்ந்தவர்கள், எவ்வளோ உயர்ந்தவர்கள்! அப்போ அப்படிப்பட்ட மலக்குகளுடைய துவா எங்களுக்கு கிடைக்குது.
அதனால் நோன்பாளிக்காக அவங்க செய்கிற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது மிகவும் பொருத்தமான ஒன்றுதான். ஏனென்றா அல்லாஹ் அவர்களுக்கு அதற்கான அனுமதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நோன்பாளிகளுக்காக துவா செய்கிறதுக்காக. இந்த உம்மத்துடைய நோன்பாளிகளுக்காக மலக்குகளை மன்னிப்பு கேட்க அல்லாஹ் வச்சிருக்கிறது. இந்த உம்மத்துடைய மதிப்பை உயர்த்துறதுக்காக, அவர்களுடைய அந்த நினைவை கௌரவப்படுத்துறதுக்காக, அவர்களுடைய நோன்பின் சிறப்பை வெளிப்படுத்துறதுக்காக. இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கிறதுண்டா பாவங்களை மறைக்கிறது, உலகத்திலையும் மறுமையிலையும் அதை மன்னிச்சிடுறது. இது மிக மிக உயர்ந்த ஒரு விடயமாக இருக்குது. ஏனென்றா ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே பிழை செய்பவர்கள், தங்களைத்தானே அநியாயப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அல்லாஹுடைய மன்னிப்புக்கு முற்றிலும் தேவையுடையவர்கள்தான் இந்த ஆதமுடைய பிள்ளைகளாக, இந்த மனிதர்களாக இருக்கிறான். மூணாவது சிறப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் அலங்கரித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சொர்க்கத்தை பார்த்து, என்னுடைய நல்லடியார்களில் விரைவாக உலகத்தில் கஷ்டங்களை வேதனைகளை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னிடத்தில் வரப்போகிறாங்க, என்னுடைய அடியார்கள் வரப்போகிறாங்க, நல்லடியார்கள். அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறது தன்னுடைய நல்லடியார்களை தயார்படுத்துறதுக்காக, அதே போல் அவர்களை அதுக்கு ஆசையூட்டுவதற்காக. உலகத்துடைய வாழ்க்கையுடைய சோதனை, கஷ்டம், துன்பம், நோய், வேதனை இதெல்லாத்தையும் விட்டுட்டு நல்லடியார்கள் அவர்கள் நல்ல அமல்களில் முந்தி உலகத்திலேயும் மறுமையிலேயும் வெற்றி அடைஞ்சி அந்த தாருஸ்ஸலாம் அமைதியின் இல்லம், அந்த சொர்க்கத்தின் வீட்டின் பக்கம் வந்து சேர இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, நான்காவது சிறப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான்கள் மிக கடுமையானவர்கள் சங்கிலிகளால் கட்டப்படுகிறார்கள். ஜின் ஷைத்தான்கள்ல மிகவும் பிடிவாதமாக தீவிரமுடையவர்கள் கட்டப்படுகிறார்கள். ஏனைய மாதங்களில் செய்கிறத போல முழுமையான தீமைகள் அவர்களால் செய்ய முடியாது. இதனால் ரமலானுடைய நன்மையை செய்கிற அந்த சூழல், நன்மைகள் செய்யணுங்கிற அந்த அமைப்பு அதிகரிக்குது, பாவங்கள் குறைந்து போய் விடுகுது. சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், நோன்பாளி மலக்குகளுடைய அந்த இஸ்திக்ஃபாரை பெறக்கூடியவனாக மாறுகிறான். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறான். ஷைத்தான்களுடைய அந்த கெடுதி பெரும் அளவுல கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? மனிதர்கள் ரமலானுடைய காலத்தில் நற்காரியங்களில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்தணும்ங்கிறதுக்காக. ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான்கள் கட்டப்படுறாங்க. அதனால் நல்லவர்களை தவறான வழிக்கு இழுக்கிறது, நன்மைகளை தடுக்கிறது. அந்த ஷைத்தான்களுக்கு அதில் எந்த சுதந்திரமும் இருக்காது, முழு சுதந்திரம் அவர்களுக்கு அதில் இருக்காது, முடியாது. அதனால் இந்த மாதத்தில் நன்மைகளை செய்கிற ஆசை அதிகமாகுது, கெடுதி தீமைகள் இதை விட்டு விலகக்கூடியான மனப்பாங்கு உருவாகுது. அதே போலதான் கண்ணியமிக்கவர்களே, ரமலானுடைய கடைசி இரவு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், மன்னிப்பு வழங்குகிறான். இந்த மாதத்துடைய கடைசி இரவுல அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன்? அவர்கள் நோன்பு வச்சிருந்ததுனால, இரவுடைய தொழுகைகளில் ஈடுபட்டதுனால, இந்த மாதத்தை சரியாக அவர்கள் பயன்படுத்தியதுனால அல்லாஹ் இந்த கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். ரமலானுடைய காலத்தை நாங்கள் வீணாக்கிடக்கூடாது. எதிர்நோக்கி கொண்டிருக்குது ரமலான். இதை நாங்கள் யோசிக்கணும், எப்படி நாங்கள் இதை பிரயோஜனப்படுத்தலாம், எப்படி இந்த ரமலானின் மூலம் அல்லாஹ்வை நாங்கள் நெருங்கலாம். இரவுடைய தொழுகைகளை ஹயாத்தாக்குறது வெறும் சாப்பாடுகள் மூலம் சகோதரிகளே, எங்களுடைய ரமலானை நாங்கள் அலங்கரிக்க நினைக்காம இபாதத்துகள் மூலம் ரமலானை அலங்கரிக்க நினைக்கணும். வீணாக கால நேரங்களில் அந்த சமையல் இந்த சமையல் என்று நேர காலங்களை வீணாக்காம
எவ்வளோ குர்ஆன்களை ஓத முடியுமோ, எவ்வளோ திக்ருகளை செய்ய முடியுமோ, எவ்வளோ இரவுடைய தொழுகைகளை தொழ முடியுமோ தொழுது இந்த ரமலானை நாங்கள் பிரயோஜனப்படுத்தோம். இந்த ரமலானை நாங்கள் பிரயோஜனப்படுத்தணும். இந்த ரமலானுடைய கடைசி நாள் கூலி வழங்கக்கூடிய நாள், பாவ மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஒருவர் வேலை செய்கிறார், ஒரு மாதம் ஒரு கடையில் ஒரு இடத்துல வேலை செய்கிறார், மாதம் முடியும் பொழுது அவருக்கான கூலி கொடுக்கப்படுது. அதே போலதான் சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானுடைய காலம் முழுமையாக நோன்பு வச்சு இரவுடைய தொழுகைகளை நீங்கள் தவறாமல் தொழுகிறீங்க, இந்த மாதத்தை குர்ஆனுக்காக பயன்படுத்துகிறீங்க, இந்த மாதத்தில் சதகாக்கள் செய்கிறீங்க, இஃப்தார்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ நன்மைகளை முற்படுத்துகிறீங்களோ அவ்வளோ நன்மைக்கும் அல்லாஹ் கூலியத்தாரான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த ரமலானுடைய காலத்தில் தந்திருக்கிறான். நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியம், இரவுடைய தொழுகைகள் தொழக்கூடிய பாக்கியம், துவாக்கள் செய்யக்கூடிய அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய பாக்கியம், குர்ஆனை ஓதுறது, குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம், இது போன்ற நல்ல அமல்களை அல்லாஹ் சட்டமாக்கி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வோட அனுமதி இல்லாமல் யாரும் இபாதத்துகளை உருவாக்க முடியாது, யாரும் இபாதத்துகளை உருவாக்க முடியாது. அல்லாஹ் தந்திருக்கிறான் இபாதத்துகளை எங்களுக்கு செய்யும்படி, நாங்கள் அவைகளை செய்யணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நன்மை செய்யக்கூடிய இந்த தௌஃபீக், இந்த பொருத்தம் இருக்குதே, இதுதான் ஆக பெருசு. என்றா எவ்வளோ பேர் சாலிஹான அமல்களை செய்யாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் நன்மை செய்கிறதுக்காக, நன்மையான விடயங்களை செய்கிறதுக்காக, அதை இஹ்லாஸோடு தொடர்ந்து செய்கிறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அதில் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அருளாக இருக்குது, ஆகப்பெரிய ஒரு அருள் தான் இது. இதை நாங்கள் நினைக்கணும், அல்லாஹ் எனக்கு செஞ்ச ஆகப்பெரிய அருள் இந்த ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் எனக்கு தாரது. நாங்கள் நினைக்கக்கூடாது எங்களுடைய கெட்டித்தனம் இல்லை, ரமலானுடைய காலம் எவ்வளோ பெரிய நிஅமத், இது எவ்வளோ பெரிய அல்லாஹுடைய அருளுங்கிறத நாங்கள் விளங்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல, யமுன்னூன அலைக அன்னஸ்லமூ, நாங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டோம்னு நீங்கள் பெருமை கொள்ளாதீங்க, அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை கொடுத்தான். நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறது எங்களை திறமையால் அல்ல, அல்லாஹுடைய நிஅமத் அது, அல்லாஹுடைய அருள் அது. அதே போல சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய கூலிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு நன்மைக்கு 10 மடங்கு, சில நேரங்களில் 700 மடங்கு, அதற்கும் மேலான கூலிகள் அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறான். அப்போ நன்மையும் அல்லாஹிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்குது, அதே நன்மைக்குரிய கூலி அதே அல்லாஹிடத்தில் இருந்து தான் எங்களுக்கு கிடைக்குது. அல்லாஹ் எங்களுக்கு தர இருக்கிறான். ரமலான் கிடைக்கிறது, அதை ஒரு பெரிய ஒரு நிஅமத்தாக நினைங்க. ரமலான் இதை நாங்கள் அடைய போகிறோம், இதை ஒரு பெரும் நிஅமத்தாக நினைங்க, சாதாரணமான ஒரு விடயமாக நினைக்காதீங்க. ஏனென்றா ரமலான் அடைகிறது இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்றல்ல, இது உயிரோடு ஈக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்குது. எத்தனையோ பேர் கடந்த ரமலானில் இருந்தவங்க இன்றைக்கு இல்லை, இந்த ரமலானை நோம்பு பிடிக்கிறதுக்கு அவங்க இல்லை. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்டா இது அல்லாஹுடைய ஆகப்பெரிய நிஅமத், இது ஆகப்பெரிய நிஅமத், இது அல்லாஹ் எங்கள் ஹயாத்தோடு வச்சிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய உண்மையான நோக்கங்கள் என்னங்கிறதையும் நாங்கள் விளங்கணும். இந்த ரமலானுங்கிறது எங்களை பாவத்தில் இருந்து தௌபாவின் பக்கம் கொண்டு செல்லுது. நாங்கள் அல்லாஹுடைய விடயத்தில் அலட்சியமாக இருக்கிறோமா, அலட்சியத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் பக்கம் எங்களை கொண்டு செல்லுது. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து தூரமாக இருக்கிறோமா, அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களை அப்படியே தூரமாக்கி வைக்கக்கூடிய அனைத்து விடயங்களை விட்டும் அல்லாஹ்விடம் எங்களை அப்படியே கொண்டு போய் நெருக்கக்கூடிய ஒரு மாதமாக, நெருங்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய திசைகளை திருப்பக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இந்த மாதம் பெரும் ஒரு மாற்றத்தின் மாதமாக இருக்குது, பயன்படுத்தணும் இந்த மாதத்தை. நாங்கள் ஒரு கவிதையில சொல்றாங்க, அந்த கவிதையினுடைய சுருக்கம் என்னண்டா, ரஜபும் ஷஅபானும்
பாவம் செய்து ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதங்களில் பாவத்தை செஞ்சு ரமலானையும் பாவத்தின் மாதமாக மாத்திராதே. அந்த கவிதையுடைய சுருக்கம் அதுதான். அதனால் இந்த மாதம் குர்ஆனின் மாதமாக இருக்குது, தஸ்பீஹின் மாதமாக இருக்குது, இபாதத்தின் மாதமாக இருக்குது. ரமலான் கிடைக்கிறது பெரும் ஒரு ரஹ்மத். இதை சரியாக நாங்கள் புரிந்து கொண்டா, இதை சரியாக நாங்கள் பயன்படுத்துவோம். இதை நாங்கள் அலட்சியம் செஞ்சிட்டோம்டா இதனுடைய நஷ்டத்தை நாங்கள் விளங்கி கொள்ளுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் ஆமீன் சொன்னீங்க? அதில் தான் ஒரு காரணம் சொன்னாங்க. 3 காரணங்களில் உண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒருவன் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சும் யார் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு பெறலையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். அதனால் கண்ணியமிக்கவர்களே, ரமலானை பயன்படுத்துவோம். ரமலானை நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தணும். ஒவ்வொரு நிமிடங்களையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தணும். அல்லாஹ்வின் பக்கம் எங்களோட திசைகளை திருப்பணும்.